வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி டஃப் கொஷின் சீரீஸில் இன்றைக்கி நம்ம வந்து 14வது பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோலையுமே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபிகேஷன் ஆல்ரெடி 2 வீடியோவில் பார்த்துருக்கோம். இது சிம்பிளிஃபிகேஷனுக்கு 3வது வீடியோ. இன்னொரு வீடியோவும் வரும் முக்கியம். இந்த எல்லா கொஷினுமே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சீரீஸில் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025 கேட்டிருந்த கொஷின்ஸ் தான். ஸோ அதில் நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத கொஞ்சம் வித்தியாசமான கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் நம்ம கோர்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோஸை பார்த்தாலே போதும். நீங்கள் தனியாக அந்த எம்டிஎஸ் கொஷினை எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியமே இல்லை. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம வந்து சிஜிஎல் கொஷின், சிஹெச்எஸ்எல் கொஷின்ஸ் எல்லா எக்ஸாமோட கொஷின்ஸையுமே இந்த சீரீஸில் கொண்டு வருவோம். ஸோ நம்ம கோர்ஸில் படிச்சிருந்தாலும் சரி, வேறு எங்கே படிச்சிருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும். ஓகே, பட் இதே மாதிரி தான் உங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாமில் கேட்பாங்க. ஏன்னா ஒரு வெண்டார் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கிட்ட தான் ஆகுது அப்படின்றனால நம்ம ஆல்ரெடி இவங்க கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாம்லையும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி யூனிக் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கு அது புதுசாக இருக்காது அதே மாதிரி கொஷின் கேட்குறப்போ. ஸோ அதனால் இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் யூனிக்கான கொஷின்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்ஸில் டீச் பண்ணாத கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு சில ஃபார்முலா பார்த்துருக்கோம். நான் லாஸ்ட்டாக கொடுத்த 2 வீடியோலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா சொல்லியிருப்பேன். இப்போ அதே ஃபார்முலா அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபார்முலா சொல்கிறேன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் தேவைப்படும். நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா வந்து என்னது, a + b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² + b² + 2ab. அதுக்கப்புறம் a - b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² + b² - 2ab. அதுக்கப்புறம் என்ன பார்த்துருந்தோம், a² - b². இது வந்து பார்த்தீங்கன்னா a + b த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு a - b த ஹோல் ஸ்கொயர். அடுத்து இன்னொன்று வந்து நான் நடுவில் சொல்லியிருந்தேன். ஓகே, உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அது என்னது, a + b த ஹோல் ஸ்கொயர் -4ab இருந்துச்சு அப்படின்னா, இங்கே a ப்ளஸ் இருக்குதுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா a - b த ஹோல் ஸ்கொயராக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை போட்டிங்கன்னா அந்த +2ab இதில் இருக்கக்கூடிய ஒரு 2ab கேன்சல் ஆகும். ஸோ அப்போ இந்த -2ab இங்கே மிச்சம் இருக்கும். ஸோ அப்போ a - b த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இது மாறும், அந்த ஃபார்முலா மாதிரி வந்துடும். இதுவே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் கொடுத்து இங்கே ப்ளஸில் கொடுத்தாங்கன்னா இங்கே ப்ளஸ் ஆகும். ஸோ மைனஸும் ப்ளஸும் அப்படியே சேஞ்ச் ஆகும். அதாவது a - b த ஹோல் ஸ்கொயர் +4ab இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா a + b த ஹோல் ஸ்கொயராக மாறிடும். ஓகே, இது நான் சொல்லலை, இதுதான் சொல்லியிருந்தேன். இதுவும் அதே மாதிரி தான். இதே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்படியும் கேட்பாங்க, இப்படியும் கேட்பாங்க. இப்போ இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா a + b + c த ஹோல் ஸ்கொயர். இப்போ 3 இருக்குது அப்படின்னா a² + b² + c² + 2 இன்ட்டு ab + bc + ca. ஓகே, இதே தான். இதில் 2 இருந்துச்சு, பட் இங்கே 3 இருக்கிறப்போ இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இது எல்லாத்துலேயுமே இருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கியூபர்ஜுமே கொஷின் கேட்டிருக்காங்க. நான் கியூபர்ஜ் இப்போ உங்களுக்கு தேவையான ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன். ஏன்னா கியூபில் நிறையா இருக்குது. ஓகே, ஒரே இதுக்கே 2-3 ஃபார்முலா இருக்கும். நீங்கள் இப்போ உங்களுக்கு அல்ஜீப்ரா உங்களோட சிலபஸில் இருக்குதுன்னா இந்த ஃபார்முலா எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி அதில் டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் அதை மட்டும் பார்த்துருந்தாலே போதும். அதை தாண்டி இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் வராது. ஆனால் நீங்கள் கான்ஸ்டபிள் ஜிடி, எம்டிஎஸ் இந்த மாதிரி 10th லெவல் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, அதில் வந்து அட்வான்ஸ் மேத்ஸ் கிடையாதுன்னா இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ a + b த ஹோல் க்யூப் இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா a³ + b³ + 3ab இன்ட்டு a + b. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து a³ + b³ நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இதை அந்த பக்கம் கொண்டு போனோம்னா என்ன மாதிரி இருக்கும், இல்லைனா இதை வச்சுக்கிட்டு இதை இந்த பக்கம் கொண்டு போகிறோம், அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வரோம். a³ + b³ இதை நம்ம வச்சுக்கிட்டோம். ஸோ ஆல்ரெடி இது அப்படியே தான் இருக்கும். a + b த ஹோல் க்யூப் வந்து அப்படியே தான் இருக்கும். இது இந்த பக்கம் போணுச்சு அப்படின்னா என்ன மாதிரி ஆகும், ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் மாறும். -3ab a + b ஆகும். ஸோ இது வந்து ப்ளஸில் இருக்கிற ஃபார்முலா. ஓகே, இதே மைனஸ் க்யூபில் மைனஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a - b த ஹோல் க்யூப் வந்து பார்த்தீங்கன்னா a³ - b³ -3ab a - b. ஓகே, இங்கே ப்ளஸ் எல்லாமே ப்ளஸ், இங்கே மைனஸ் எல்லாமே மைனஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இதை வச்சுக்கிட்டு இதை இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா a³ - b³ வந்து என்ன மறந்துருக்கும், இது அப்படியே இருக்கும். a - b த ஹோல் க்யூப் இது இந்த பக்கம் போகிறப்போ ப்ளஸ் ஆகும். ஸோ ப்ளஸ்
3ab a மைனஸ் பி ஆகும். ஓகே, இது உள்ளே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், இது மாறாது, இந்த தான் மாறும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இப்போ நான் சொன்ன ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து தேவைப்படும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இது வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து என்னது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இது ஏ, இது பி. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது. இப்போ ஏ ப்ளஸ் பி 49 ப்ளஸ் 42 இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி 49 மைனஸ் 42 பை 7. இப்போ 49 மைனஸ் 42ங்கிறது 7 தான். ஸோ இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆகிடும். இப்போ 49ஐயும் 42ஐயும் கூட்டணும் அப்படின்னா என்ன வரும்? 91 வரும். ஸோ 91 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இந்த இடத்துல ஃபார்முலா தெரியாமல் நீங்கள் இதை ஸ்கொயர் பண்ணி அதை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் வகுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் ஆயிரும். ஓகே, கண்டிப்பாக இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குது? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4ab. இப்போ தான் நம்ம அந்த ஃபார்முலா பார்த்துருந்தோம். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4ab. இப்போ இங்கே மைனஸ் இருக்குதுன்னா அது ப்ளஸ்ஸாக மாறும்ட்டு அர்த்தம். ஓகே, இங்கே மைனஸ் இருந்து ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ்ஸாக மாறும். இங்கே ப்ளஸ் இருந்து இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே இது மைனஸாக மாறும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயராக மாறிடும். இங்கே ஏ வந்து 15.6, பி வந்து 4.4. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 15.6 ப்ளஸ் 4.4 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை கூட்டினோம்னா 20 ஸ்கொயர் வந்து என்னது? 400. ஸோ 400 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ சிம்பிள் தான். நிறையா ஃபார்முலா யூஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதனால் கண்டிப்பாக எல்லா ஃபார்முலாவையும் பார்த்துக்குவாங்க. எம்டிஎஸ் எக்ஸாம்லேயே இவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எல்லாம் சொல்லவே வேண்டாம். ஓகே, கான்ஸ்டபிள் ஜிடிலையுமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் கொஷின்ஸ் கேட்பாங்க. அல்ஜிப்ரா உங்களுக்கு சிலபஸில் கிடையாது கான்ஸ்டபிள் ஜிடி எம்டிஎஸ்க்குலாம். ஆனால் உங்களுக்கு இதில் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கேட்குறதுனால நீங்கள் இந்த ஃபார்முலாலாம் படிச்சுக்கணும், கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ரெண்டுமே ஒரே நம்பர் தான், இந்த நம்பர் இந்த நம்பர். ஸோ இதுக்கு நம்ம தனியாலாம் ஃபார்முலா பார்க்கல, எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஃபார்முலான்னு நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம். அங்கங்கே உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ இது 2a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. 2a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இந்த மாதிரி தானே இருக்குது. இப்போது நீங்கள் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க இதை. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன வந்துச்சு அதை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து 2a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரா? ஸோ நீங்கள் 2 உள்ளே கொண்டு போயிருங்க. 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர். இங்கே இதோட ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வந்திருக்கும், எல்லாம் ப்ளஸில் இருக்கும். பட் இந்த மைனஸ் உள்ளே போகிறப்போ ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிரும். ஓகே, இப்போ இந்த 2a ஸ்கொயர்லேருந்து இந்த ஏ ஸ்கொயர் கழிஞ்சிரும், இந்த 2b ஸ்கொயர்லேருந்து இந்த பி ஸ்கொயர் கழிஞ்சிரும், ஏன்னா மைனஸில் இருக்குது அப்படின்னா. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab தான் இருக்குது. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல்? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஓகே, ஸோ கடைசியில் மிச்சம் என்ன இருக்குது? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான் இருக்குது. இதை ஃபார்முலா மேலே நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், உங்களுக்கு கொஸ்டினில் எப்படி வேணாலும் கேட்பாங்க. இப்போ ஏ வந்து 425, பி வந்து 375. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா 425 மைனஸ் 375 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 425லேருந்து 375 கழிச்சிங்கன்னா 50 ஸ்கொயர், 5 25, அடுத்து 2 0 வரும், 2500 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரி கொஷின் தான். 2a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இதே தான் இங்கே இருந்துச்சு, நம்பர் மட்டும்தான் மாறி இருக்கு. ஸோ அப்போது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான் வந்து இதுக்கான ஆன்சர். இது ஏ, இது பி. ஸோ அப்போ 620 மைனஸ் 580 இதோட ஹோல் ஸ்கொயர். ஸோ எத்தனை இருந்திருக்கும்? 620ல் 580 போணுச்சுன்னா 40 இருந்திருக்கும். 40 ஸ்கொயர்னா 1600. ஓகே, 1600 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். 14 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 14 இன்ட்டு 16, 16 இன்ட்டு 24, 24 இன்ட்டு 14. ஸோ இப்போது இது என்ன ஃபார்முலாவில் வந்திருக்கு? இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இது எதோட ஃபார்முலா?
ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. இது நான் உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் சொன்ன ஃபார்முலா தான். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஸோ அதே ஃபார்முலா தான். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 3ஐயும் கூட்டி ஸ்கொயர் பண்ணாலே போதும். ஸோ 14 ப்ளஸ் 16 ப்ளஸ் 24 ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ 14 16 30, 30 ப்ளஸ் 24 அப்படின்னா 54. ஸோ 54 ஸ்கொயர். ஸோ நாங்கள் 16 6ல் முடிகிறது தான் ஆன்சராக இருக்கும். அந்த மாதிரி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஓகே, நீங்கள் இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2 வாட்டி பெருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். இங்கே க்யூப் ஃபார்முலா வருது. 60 க்யூபு மைனஸ் 35 க்யூபு மைனஸ் 3 இன்ட்டு 60 இன்ட்டு 35 இன்ட்டு 25. ஸோ இப்போ அந்த 60 35 அடுத்து இந்த 25 வச்சு ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஃபார்முலா தெரிஞ்சவங்க இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. இப்போ இங்கே மைனஸ் மைனஸ் வந்திருக்குதுனாலே மைனஸோட ஃபார்முலா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் வந்து பார்த்தீங்கன்னா ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் மைனஸ் 3ab ஏ மைனஸ் பி. இந்த ஏ மைனஸ் பி தான் இந்த 25. ஸோ ஏ க்யூபுங்கிறது 60 க்யூப், பி க்யூபுங்கிறது 35 க்யூப், அடுத்து 3 இருக்குது, ஏ பி இருக்குது. ஏ மைனஸ் பி 60 மைனஸ் 35னா 25 வரும். அப்போ கரெக்ட் தான். ஓகே, இந்த ஃபார்மா தான் வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து ஈக்குவல் டு என்ன வரப்போகுது, ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் தான் வரப்போகுது. இங்கே ஏ 60, பி வந்து 35. ஓகே, ஸோ இப்போ 60 மைனஸ் 35ஓட ஹோல் க்யூப் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 25 க்யூப். 25 க்யூபு மனப்பாடமாக நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அப்படி வச்சுருந்தவங்க ஆன்சர் பண்ணிடுங்க. இல்லைனா உங்களுக்கு 25 ஸ்கொயர் தெரியும்ல, 625 இன்ட்டு இன்னொரு 25 பண்ணணும். இதேமாதிரி நீங்கள் சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா 600 இன்ட்டு 25 பண்ணுங்கள். 6 25 வந்து எத்தனை 150, அடுத்து 2 0 15,000, அடுத்து இன்னொரு 25 இன்ட்டு 25. ஏன்னா 625 இன்ட்டு 25 ஏன்னா நம்ம 600 இன்ட்டு 25 தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொரு 25 25 பண்ணணும், அது ஒரு 625. இதெல்லாம் மைண்ட்லேயே பண்ணணும், இது எழுதிக்கிட்டு இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் மைண்ட்லேயே பண்ணிடலாம். ஓகே, ஸோ 15,625 அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ அதாவது உங்களுக்கு இந்த க்யூப் வேல்யூ மனப்படமாக தெரியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து இந்த ஃபார்முலா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா என்ன, அதுக்குள்ள ஃபார்முலா அப்படிங்கிறலாம் நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு அதோட கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ சம்மா ஃபஸ்ட்டு n நம்பர்ஸ் அப்படின்னா என்னது, 1 + 2 + 3 ப்ளஸ் இந்த மாதிரி வந்து n வரைக்கும் போகிறது. முதல் எண்கள் அப்படின்னா வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகி n நம்பர் வரைக்கும் ஒரு 10 15 20 வரைக்கும் இருக்கக்கூடிய அதோட சம்மு அதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து என்னது, n இன்ட்டு n + 1/2. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு n நம்பர்ஸ்னால் என்னது, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா n ஸ்கொயர் வரைக்கும் போகிறது. ஸோ இதோட ஃபார்முலா n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1/6. அதே மாதிரி சம் ஆஃப் க்யூப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நம்பர்ஸ்னால் வந்து என்னது, 1 க்யூபு ப்ளஸ் 2 க்யூபு 3 க்யூபு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா n க்யூப் வரைக்கும் போகும். இதோட கூடுதல் வந்து என்னது, n இன்ட்டு n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதே ஃபார்முலா தான், அதை ஸ்கொயர் பண்ணோம்னா அது க்யூபுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த 3 ஃபார்முலா இதை வச்சும் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ மூணுமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இந்த ஃபார்முலா தெரியாமல் இருக்கவே முடியாது. இந்த ஃபார்முலா தெரியலனா நீங்கள் கண்டிப்பாக 2-3 கொஷினை விட்டுட்டு தான் வரணும். ஏன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் 1-2 கொஷின் இதை வச்சு கேட்பாங்க. அதனால் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெரியாதவங்க. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இப்போ இது எல்லாமே வந்து என்னது, ஃபஸ்ட்டு n நம்பர்ஸ்க்கு தான் நான் சொல்லியிருக்கேன். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இதுவும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இதுவும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் உங்களுக்கு இப்படி கொஷின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இப்போ இதில் 11லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி 45 ஸ்கொயர் வரைக்கும் போகுது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1லேருந்து 45 வரைக்கும் இருக்கிறதுல இருந்து 10 வரைக்கும் இருக்கிறத கழிச்சிருங்க. அதாவது என்னென்னா இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் இந்த மாதிரி 45 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கிறதோட சம் வந்து கண்டுபிடிங்க. இதில் இருந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இந்த மாதிரி 10 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கிறத கழிச்சிருங்க. அவ்வளோதான். ஸோ 1லேருந்து 45 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதில் 10 வரைக்கும் இருக்கிறத கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு 11லேருந்து என்னவோ அது வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா, இதுக்கு அதே ஃபார்முலா வந்து நம்ம போடணும். ஸோ ஃபார்முலா வந்து என்னது, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் வரைக்கும் இருந்தால் n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1/6.
இங்கே n 45, இங்கே n வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ இங்கே n வந்து 45 இன்ட்டு n + 1னா 46, 2n அப்படின்னா வந்து என்னது 90, 90 + 1னா 91/6 மைனஸ் இங்கே n வந்து 10 தான். ஸோ 10 இன்ட்டு n + 1னா 11 இன்ட்டு 2n + 1னா 21/6. ஸோ இப்போ இது 6ஆல் கேன்சல் ஆகிறதுக்கு மேலே ஒரு எட்டைப்படை நம்பர் இருக்குது, 3ஆல் டிவைட் ஆகிற நம்பரும் இருக்குது. 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3 6, இங்கே 15 3 45. 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 23. அதே மாதிரி இங்கே 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3 6, 7 3 21. 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 5 2 10. ஓகே, இப்போ இதையுமே நீங்கள் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே 5 இருக்குது, இங்கே 5ஆல் டிவைட் ஆகிற ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே 7 இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே வந்து 7ஓட மல்டிபிள் இருக்குது. அப்போ நீங்கள் 5ஐயும் 7ஐயும் வெளியில் எடுத்துருங்க. 5 இன்ட்டு 7 வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே 5 வெளியில் போயிடுச்சுன்னா மிச்சம் 3 இருக்கும், அடுத்து 23 இருக்கும், அடுத்து 7 வெளியில் போகுது. ஓகே, ஸோ 7 வெளியில் போச்சுன்னா எல்லாமே பெருக்கல்ல இருக்குது, ஏதாச்சும் ஒன்றுலேருந்து வெளியில் போனால் போதுமானது. ஸோ இப்போ இங்கே வந்து 13 7 91, இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணாலே போதும். மைனஸ் இப்போ இங்கேருந்தும் அது போகணும், இங்கேருந்து 5ம் 7ம் போயிடுச்சுன்னா 11 மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிளாக இருக்குதா? இதை ஃபுல்லாக பெருக்கி அதுலேருந்து கழிக்கிறதுக்கு இந்த இடத்துல இதை மட்டும்தான் நீங்கள் பெருக்க போகிறீங்க, பெருக்கிட்டு இதுலேருந்து கழிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இங்கே 5 35 இருக்குது. இப்போ 3 இன்ட்டு 23 அப்படிங்கிறது வந்து எத்தனை? 69. 3 இன்ட்டு 23னா 69. 69 நீங்கள் 13 கூட பெருக்க போகிறீங்க. ஸோ அதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 70 இன்ட்டு 13, 70 இன்ட்டு 13, அதாவது 13வது வாய்ப்பாடு தெரிஞ்சாலே போதும். 7 13 வந்து எத்தனை? 91. அடுத்து 70னால ஒரு 0 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஒரு 13 கம்மி, 70 13 விட ஒரு 13 கம்மி, அதில் ஒரு 13 கழிச்சிங்கன்னா 69 13ங்கிறது 897 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, இதையும் நீங்கள் மைண்டில் தான் பண்ணணும். ஓகே, முடியலன்னா இதை மட்டும் வேணால் இதை மட்டும் டேரெக்டாக எழுதி பண்ணிக்குவாங்க. ஓகே, இப்போ 897 மைனஸ் 11. ஸோ 35 இன்ட்டு 897 11 போனுச்சுன்னா 886. ஸோ இதை நீங்கள் பெருக்கணும். இதையுமே என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர் வருது அப்படின்னா அது 5ல் முடிகிற நம்பர் ஒன்றும் ஒரு இரட்டைப்படை நம்பரும் இருந்துச்சுன்னா 5ல் முடிகிற நம்பரை டபுள் ஆக்கிடுங்க, இரட்டைப்படை எண்ணை பாதி ஆக்கிடுங்க, உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ 35 டபுள் ஆக்கணும்னா 70, இதை பாதி ஆக்கணும்னா 443. இப்போவும் உங்களுக்கு இதில் என்ன வருமோ அதே ஆன்சர் தான் வரும். இது உங்களுக்கு ஈஸி. 7ஆல் இதை பெருக்கிட்டு கடைசியில் ஒரு 0 மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க, இந்த 0 இருக்கிறனால. ஓகே, ஸோ 7 3 21க்கு 1 மிச்சம் 2, 4 28 2 30 மிச்சம் 3, 30க்கு 0 மிச்சம் 3, 4 28 3 31, 310. அடுத்து இந்த 0 போட்டிங்கன்னா 10 வந்திருக்கும். ஓகே, 31010 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ 0.6 பவர் 4 மைனஸ் 0.1 பவர் 4 டிவைடட் பை 0.6 பவர் 2 மைனஸ் 0.1 பவர் 2. இது ஏ இது பின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்படி இருக்குது, a பவர் 4 மைனஸ் b பவர் 4 டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இதை நீங்கள் எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் பவர் ஸ்கொயர். ஓகே, இப்போ பவரில் இருக்கிற ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், 4 தான் கிடைக்கும். மைனஸ் b பவர் 2 அதுக்கப்புறம் பவர் 2, இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது a இது b, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b, அந்த ஃபார்முலாவில் நீங்கள் போட முடியும். கீழே இருக்கிறத நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், ஏன்னா இது அப்படியே கேன்சல் ஆக போகுது. இப்போ இது மொத்தமாக a இது மொத்தமாக bன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வந்து என்னது, a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு வந்துருக்கும். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதை மொத்தமாக நீங்கள் ஏன் எடுங்க, a ஸ்கொயரையே நீங்கள் ஏன் எடுங்க, b ஸ்கொயரே பின்னு எடுத்திங்கன்னா இங்கே a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு வந்திருக்கும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ அப்போ ஏக்கு பதிலாக a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், a ப்ளஸ் பிக்கு பதிலாக a மைனஸ் பிக்கு பதிலாக a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இங்கே வந்திருக்கும். கீழே இன்னொரு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இருக்குது, இதுவும் கேன்சல் ஆகிட்டு மிச்சம் என்ன இருக்கும், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் தான் இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் தான். அதாவது 0.6 ஸ்கொயர் ப்ளஸ் 0.1 ஸ்கொயர் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பாயிண்டில் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து அதை 6/10 1/10ன்னு போட்டுட்டு கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ அப்படியே வச்சு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இப்போ 0.6ன்னு 6 36 இங்கே ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குது. நம்ம ஸ்கொயர் பண்ணுறப்போ 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளியாக இருக்கும். ஏன்னா 0.6 இன்ட்டு 0.6 ரெண்டுலேயுமே வந்து ஒரு ஸ்தானம் கழிச்சு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னால 0.36ன்னு வந்திருக்கும். இது வந்து 0.1. ஓகே. ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறப்போ 0.01 வந்திருக்கும். இது எப்படின்னு தெரியாதவங்க என்ன பண்ணிடுங்க, 6/10 ஸ்கொயர் 1/10 ஸ்கொயர் இதை பண்ணிவிட்டு கடைசியில் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஓகே. 0.37 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ இது a⁴ மைனஸ் b⁴. இது a² + b². ஸோ அப்போ இங்கே இருந்ததே தான் இங்கேயும் இருக்குது. ஓகே. பட் கீழே வந்து ப்ளஸ் இருக்குது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இதுதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே மைனஸ் இருந்தனால இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு, ப்ளஸ் மிச்சம் இருந்துச்சு. பட் கீழே ஒருவேளை ப்ளஸ் இருந்திருந்தா, கீழே ப்ளஸ் இருந்தால் அந்த ப்ளஸ் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் மிச்சம் இருந்திருக்கும். ஓகே. ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து a⁴ மைனஸ் b⁴ டிவைடட் பை a² ப்ளஸ் b² வந்திருக்கு. மேலே மைனஸ் தான் வரும், மேலே மாறாது, கீழே தான் மாறும். ஸோ கீழே ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் மட்டும் இருக்கும். a² மைனஸ் b² மட்டும்தான் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது a² மைனஸ் b² தான். அதாவது 0.5² மைனஸ் 0.4² நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ 5 25 0.25 நாங்கள் 16க்கு 0.16. ஸோ 25ல் 16 போணுச்சுன்னா 9. பட் ரெண்டுமே பாயிண்டில் இருக்கனால 0.09 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார்முலா வச்சு ஒரு சில கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலா வச்சு தான் உங்களுக்கும் எக்ஸாமில் கேட்குறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில புது விதமான டெக்னிக் நீங்கள் கற்றுக்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கால்குலேஷனில் கொஞ்சம் குயிக்காக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் புதுசாக ஏதாச்சும் கற்றுக்கிட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து இதில் வரப்போகுது. கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.